அக்கா பிஸ்தா செல்லில் கிராஃப்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் க்ளூவை லைட்டாக வந்துட்டு அதில் ரவுண்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிஸ்தா செல் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 சைடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில க்ளூ அப்ளை பண்ணி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அது ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இது அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் இதை கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பட் பெயிண்ட் பண்ணால் கண்டிப்பாக வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது பார்க்க ஏதோ ஒரு வகையில் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதனால் மேலே அந்த பீட்ஸ் ட்ராப் பீட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணோன்னே இன்னும் பட்டர்ஃப்ளை லுக் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன பட்டர்ஃப்ளை பேக் சைடு வந்து மேக்னெட் ஃப்ளாட் மேக்னெட் அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பட்டர்ஃப்ளையை ஒரு மினி பெயிண்ட் பேலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. 2 ஐடியாவில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.